உள்ள அனுப்பணும். ஆனா சிவனடியார் வந்தா எந்த கேள்வியும் கேட்க கூடாது, உள்ள விட்டு. இப்ப காவல்காரங்களை வந்திருக்கிறவர் பெரிய சிவனடியார், உள்ள விட்டுட்டான். நேரா உள்ள போனா அந்த படுக்கை அறையில மெய்ப்பொருள் நாயனார் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்ந்த உறக்கம் அல்ல, ஓய்வின் அழியில படுத்துக் கொண்டிருக்கிறார். வெளியில ஒரு காவல்காரன் என் பாட்டுக்கு அந்த அறைக்குள்ள நுழைய போறான். காவல்காரன் தடுக்கிறான். மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், எனவே உள்ளே போகக்கூடாது. இவன் சொல்றான், உனக்கு தெரியுமா அரசனுடைய கட்டளை சிவனடியார் இருந்தால் அவர் யாரும் தடுக்கப்படாதுன்னு உள்ள போன உடனே இவர் எழுச்சிட்டார், படுக்கல எழுச்சிட்டார். எழுந்திரிச்சு அமர்ந்து இருக்கிறார். ஐயா வரணும், உட்காருங்க. எதுக்காக வந்தீங்க? முத்தராஜன் சொல்றான், எங்கேயுமே கிடைக்காத ஆகமம் ஒன்று என்கிட்ட கிடைச்சிருக்குது. அந்த ஆகமத்தை உங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு உடனடியாக படுக்க விட்டு கீழே இறங்கி அந்த முத்தநாதனை ஆசனத்தில் அமர வைத்து இவர் கீழே அமர்ந்து கொண்டு இப்பொழுது உபதேசியுங்கள் என்று தலையை தாழ்த்தி கைகளை கூப்பிக்கொண்டு இருக்கிறார். ஆழ்ந்த உணர்வுல இருக்கு. உபதேசத்தை கேட்கணும். இப்ப வந்தவன் உண்மையான ஞானி கிடையாது. அதனால என்ன பண்ணா, மெல்லமா கட்ட அவுத்து ஏற்றி தோடி எடுக்கிற மாதிரி குருவாலை எடுத்து ஓங்கி இந்த இடத்துல ஒரு குத்து, சதக் சதக்குன்னு ஒரு இந்த சத்தம் வெளியில இருக்கிற காவல்காரனுக்கு கேட்கிறது. அவன் அப்பொழுதே சந்தேகப்பட்டு தான் உள்ள அனுப்பலாம். அவன் என்ன பண்றான், வாழை ஓங்கிட்டு வரான். ஏதோ உள்ள நடக்குது அசம்பாவிதம், வாழை ஓங்கிட்டு வரான். வந்தா அந்த உயிர் போகின்ற நேரத்துல மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய நீண்ட கையினால தத்தன் என்ற தன்னுடைய பணியாளருடைய கையை பிடித்து என்ன பேசுறார், தத்தா நமர் என தடுத்தார். தத்தனே, இவர் நம்மவர், இவருடைய பகை அல்ல, எதிரி அல்ல. அதனால தடுத்துட்டு சொல்றாரு. உடனே அரசன் சொன்ன உடனே நாம வாழை மடைக்கிறான். என்ன செய்யணும்னு கேட்கிறான். இவருக்கு எந்த விதமான தீங்கும் நேராமல் இவரே நம்முடைய எல்லைக்கு அப்பால கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று ஆணையிட்டார். தத்தன் அப்படியே செய்ய அதுவரையிலும் உயிரை பிடிச்சு வச்சுக்க. அவன் வந்து சொல்லுகிறான். சொன்ன உடனே மகிழ்ச்சி பேசுகிறான். இன்று இவன் எனக்கு செய்தது போல் யார் செய்ய வந்தான். அதற்கு பிறகு எல்லோரையும் அழைக்கிறார். அழைத்து விட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார். திருநீற்றின் மீது அன்பு கொள்ளுங்கள், சிவனை பற்றி கொள்ளுங்கள் என்று எல்லோருக்கும் அறிவுரை சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை விடுகிறார். அதான் பெரிய புராணத்துடைய செய்தி. அப்ப சைவம் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டா, எந்த உயிரையும் பகையாக கருதக்கூடாது. நம்முடைய உயிரை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் நமக்கு பகை. எது பகை? அவன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வஞ்சகம், அந்த பொறாமை, அந்த தவறான குணம், தவறான அதுதான் நமக்கு பகை. அவன் பகைவன் அல்ல. ஏனெனில் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் உடம்பு கொடுக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த மனிதனை உங்களால் பகைக்க முடியும்? அப்பர் சுவாமிகள் அவர் நினைச்சிருந்தானா அப்படியே ஒழிச்சிருக்கலாம் எல்லாரையும். ஆனாலும் ஏன் கூட போறார் அப்படின்னா, அவனை காப்பதற்காக. எவன் தன்னை கொல்ல வந்தானோ அவனை காப்பதற்காக அவன் கூட போகிறான். என்ன ஆச்சு அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும். 3 முறை அவரை கொலை செய்வதற்கு, மரண தண்டனை கொடுப்பதற்கு முயன்றார்கள். முடியல. ஏன் முடியல அப்படின்னு சொன்னா, இறை ஆற்றலை மீறி அசுரத்தனத்தினால் ஒன்றையும் பண்ண முடியாது. இப்ப நாம கூட உலகத்துல வாழுறோம். நமக்கு சிக்கல்கள் உண்டு, நமக்கு எதிரிகள் உண்டு. எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனா நாம எப்படி இருக்கணும்? இறைவனை சார்ந்து சார்ந்துதான் பகையை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய சொந்த ஆற்றலை எல்லாம் வைத்துக் கொண்டு எதிரியை எதிர்கொள்ளக்கூடாது. இதுதான் நம்முடைய படிப்பு. அதைத்தான் இங்க சொல்ல வந்தேன். எனவே இந்த இடத்துல சொல்கிறார், அத்தகைய நிலையில
அதாவது பெருமான் இந்த நஞ்சை அமுதமாக உட்கொள்கிறார். என்ன காரணம்? இந்த தேவர்கள்லாம் சாதாரண ஆளு இல்லை. அவன் எப்ப இறைவன் மீது அன்பு கொள்வான் அல்லது இறைவனை பக்தி செய்வான் என்றால் அவனுக்கு ஒரு துன்பம் வரணும். துன்பம் வந்தாதான் பக்தி செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். இன்னொரு பெரிய நுட்பம் என்ன தெரியுமா? தேவ உலகத்தில் கோயில் என்பது ஒன்று இல்லை, கோயிலே கிடையாது. அவனுக்கு வழிபாடு பண்ண வேண்டிய உணர்வு தான் எங்க வருவான்? பூமிக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு தான் வரும். இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க திருவண்ணாமலையில போனீங்கன்னா எத்தனையோ கோயில் சூழ இருக்கும், அங்கெல்லாம் போய் மக்கள் வழிபாடு பண்ணுங்க, எனக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. யம தர்மம் ஒரு இடத்துல வந்து பூஜை பண்ணிருப்பான், அந்த கோயில் போய் இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு அறியாமை, சைவத்தை பற்றிய செய்தி தெரியல, அந்த மாதிரி அறியாமை இருக்கிறது. இவ்வளவு நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இறைவனை பற்றி கொண்டால் உலகத்தில் வாழ்வது எளிது, சிரமெல்லாம் கிடையாது. ஆனா அவனை பற்றி கொள்ளணும், பற்றி கொள்ளாமல் வாழ்ந்தா நிறைய பிரச்சனைகள் தான், அது ஒரு சந்தேகமே கிடையாது. வெல்லவும் முடியாது நம்மால. அதெல்லாம் சொல்லுகிறார், நஞ்சு அமுது செய்தார். தேவர்கள் தாங்கள் அழிவதற்கு காரணமாக இந்த நஞ்சு இருக்கிறது என்று கருதி அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக இறைவனை தஞ்சமடைந்த பொழுது இறைவன் அந்த நஞ்சை எடுத்து தான் உண்ணுகிறார். அப்ப என்ன பொருள் என்றால், பகைவனையும் நேசிக்க வேண்டும் என்பது சைவம் சொல்லுகிற மிக உயர்ந்த கருத்து. அதை நமக்கு உணர்த்துகிறார். கருணாகரணி, கருணையே ஒரு கடலாக உடைய பெருமானே, துலங்குகின்றேன், கலங்குறப்பா இந்த உலகத்திலிருந்து, அடியேன் உடையாய் என் தொழுகுலமே என்று பேசுகிறார். தொழுகுலமே என்று ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை போடுறார். குலம்னா கூட்டம்னு அர்த்தம், தொழுதல்னா வணங்குதல் அர்த்தம். பெருமானை தொழுகுலம்ங்கிற அப்ப என்ன பொருளா? வாழ்க்கையில அப்பா இல்லாம நாம பிறந்துட முடியாது, அம்மா இல்லாம பிறந்துட முடியாது, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வளர்க்காம நம்மளால வளர்ந்துட முடியாது. அதுக்குமே இதெல்லாம் உடல் சார்ந்த நிலை. அதற்கு பிறகு உயிர் சார்ந்த நிலை என்பது அறிவு நிலை. ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாதான் நம்ம அறிவு பெற முடியும். உலகத்துல வாழுகின்ற பொழுது தாய், தந்தை, ஆசிரியர், மூணு பேரையும் வணங்கணும், எப்பொழுதும் வணங்கணும். இப்ப மணிவாசக பெருந்தகைக்கு பெருமான் எப்படி இருக்கிறான்? தாயா இருக்கிறான், தந்தையா இருக்கிறான், ஆசிரியரா இருக்கிறான். அதனால்தான் பெருமானை சொல்லுகின்ற பொழுது தொழுகுலமே என்ற வார்த்தையை போடுறார், குலம் என்ற வார்த்தையை போடுறார். இந்த வகையில 29வது பாட்டு, அடுத்த பாட்டு, குலம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் ஒற்றைச் சிலையாம் விலங்கலைந்தாய் என்று பேசுகிறார். குலம் களைந்தாய், அப்ப குலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்க்கணும். என்னை குற்றம் களைந்தாய் என்று பேசுகிறார். அதாவது நான் தீவினைப்படுவதற்கு என்ன காரணம்? இப்ப எல்லோருமே நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள், கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். என்ன காரணம்? நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே இறை குணங்கள் இருக்கின்றன என்று பொருள். இறைவனை சார்ந்து சார்ந்து இறை குணத்தை பெற்றால்தான் நல்லவர்களாக இருக்க முடியும். அதே நேரத்தில் ஆணவத்தினுடைய இயல்புகள், குணங்கள் இருக்கின்றன. இந்த ஆணவத்தினுடைய குணங்கள் ஏராளம் இருக்கின்றன உடம்புல. நம்முடைய புருட தத்துவத்தை இருக்கிறது, சித்த தத்துவத்தில் இருக்கிறது, மனத்தில் இருக்கிறது, புத்தியில இருக்கிறது. இவற்றை நாம சாரிகின்ற நம்ம கெட்டவர்களாக மாறி விடுவோம். விளங்குதா? ஒரு கன்றுக்குட்டி, அது கன்றோடு சேர்ந்தா கன்றாக வளரும், மாடாக வளரும். பன்றியோட சேர்ந்தா வளரும். அதுபோல எதை எதை சாருகிறோமோ அதற்கு ஏற்ற குணங்களைத்தான் நம்ம பெறுவோம். அதுல குலம் களைந்தாய்கிறாரு. அது என்ன குலம்? நம்மை கீழ்ப்படுத்துகின்ற குலம், ஒரு கூட்டம். அது என்னது? காமம், வெகுளி, மயக்கம். காம, வெகுளி, மயக்கம் என்றதன் நாமம் 3 கெடும் நோய். திருக்குறள். இந்த 3மே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதை இருக்கிறது, நம்மை சாருகிறோம். இறைவனை பற்றாத காரணத்தால் இவற்றை சாருகிறோம். என்னது? காமம், வெகுளி, மயக்கம். காமம்னா உடனடிய உடல் உறவுலாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. காமம் என்ற சொல்லுக்கு வேட்கை, விருப்பம், ஆசை என்று எல்லாத்தையும் அதில்
அதுல வெகுளின்னா கோபம், தேவையில்லாம கோபப்படுறது, மயக்கம்னா தவறாக புரிந்து கொள்ளுது. இந்த மூன்று தான் நம்மை கெடுக்கக்கூடியவன். இறைவனை சார சார இறைவனை என்ன செய்யறான்? மூன்று குணங்களையும் நம்மிடமிருந்து நீக்கி விடுவான். குலம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் களைந்தாய், என்னிடத்தில் உள்ள குற்றங்களாகி இந்த காம வெகுளி மயக்கத்தை எல்லாம் நீ நீக்கி விடுகிறாய். கொற்றச் சிலையாம் விலங்கல் இந்தாய், கொற்றச் சிலை, கொற்றம்னா வெற்றி, இந்த இடத்துல சிலைனா வில்லு. என்ன வில்லு? விலங்கல். விலங்கல்னா மலை. மலையை வில்லாக கொண்டு பெருமான் வெற்றி பெற்றான். எந்த இடத்துல? முப்புறத்தை எரித்தில்லை, அதை சொல்றாருங்க. கொற்றச் சிலையாம் விலங்கல் இருந்தாய் விட்டுடுதி கண்டாய். அப்படிப்பட்ட மூன்று அசுரர்களை அழித்து ஒழித்தாயே, என்னிடத்தில் உள்ள குணங்கள், தீய குணங்களை எல்லாம் அழித்து என்னை ஆட்கொள்ள மாட்டாயா? எனக்கு விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டுடுதாப்பா, விட்டுடாதப்பா அப்படிங்கிற. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனியப்பா, பொங்கோல மிளிர்கின்ற ஒரு பூ கொன்றை பூ. இந்த கொன்றை பூ சிறந்த பூ. அதுக்கு காரணம் ஓங்காரத்துடைய வடிவத்தில் இருக்கிறது. மின்னு கொன்றை அலங்கல், அலங்கல்னா மாலை. அந்த மாலையை அணிந்த பெருமானே, அந்தாமரை மேனியப்பா, தாமரை, அழகிய தாமரை, செந்தாமரை. அந்த செந்தாமரை போன்ற செக்கச்சவேல் என்ற மேனியை உடைய பெருமானே, ஒப்பிலாதவனே, உனக்கு ஒப்பு யார்? உனக்கு இணை யார்? என கடவுள் ஒருவர் தான், பல கடவுள்கள் கிடையாது. சிவபெருமானுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. அங்கு ஒப்பில்லாதவனே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் மயிரில் தயிரில் ஒரு மத்துறவே என்கிறார். இது ஒரு அற்புதமான கருத்து. இது மலங்கள் ஐந்துங்கிற அது என்னங்கிறத பார்க்கணும். தயிரில் ஒரு மத்துறவே, தயிரை கடைகின்ற பொழுது, மத்தினால கடைகின்ற பொழுது தயிர் எப்படி கலங்குகிறது, அதுபோல ஐந்து மலங்களினால் நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். ஐந்து மலம் என்னென்னு தெரியணும். ஆணவம், கண்மம், மாயை. இது மூலம் மலங்கள். இந்த மாயையிலிருந்து வருவது மாயேயம், மறந்துடக்கூடாது. இந்த மாயை உடம்பு உலகம். மாயைத்துக்குள்ள நம்ம செய்யறதுல திணை, காரிய கர்மம். அந்த காரிய கர்மம் தான் நல்வினை தீவினை. எனவே அந்த நல்வினை தீவினையை அவற்றுடைய பயிரை நமக்கு ஊட்டுகின்றவன் இறைவன். இறைவியின் வாயிலாக ஊட்டுவான். அந்த இறைவிக்கு நடப்பு சக்தின்னு பேரு தமிழ்ல. சமஸ்கிருதத்துல திரோதான சக்தின்னு பேரு. எனவே ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்பது ஐந்து மலங்கள். அந்த ஐந்து மலங்களினால் நான் சுடர்வன், அதாவது மத்தினால கடைக்கப்பட்ட தயிர் கலங்கி கொண்டிருப்பது போல நான் கலங்கி சுழன்று கொண்டிருக்கிறேன். என்னை விட்டுடாதப்பா, விட்டுடாதப்பான்னு கேட்கிறேன். நிறைவாக 30வது பாட்டுல, மத்துரு தந்தையில் புலன் தீ கதுவை கலங்கி வித்துருவேனை விடுதிகண்டாய் என்று பேசுகிறேன். மத்துரு தந்தையில் அதே கருத்து. ஆனா மத்தினால கடைக்கப்பட்ட அந்த தயிர் போல புலன் தீ கதுவை, புலன்னா ஐந்து பொறிகளின் வாயிலாக நாம அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், அவை எப்படி தீக்கதுவே. இது ஒரு மிகப்பெரிய உண்மை. நம்ம உடம்புல நோய் வருகிறது. நோய் வருவதற்கு என்ன காரணம்? வெப்பம் அதிகமா போச்சுன்னா நோய் வரும். உடம்புல சூடு அதிகமா போச்சுன்னா நோய் வரும். இந்த மாதிரி சூடெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அப்பப்ப அன்னன்னைக்கு சூட்டை தணிக்கணும்னு தான் குளியல் என்று ஒன்றை ஏற்படுத்தினார்கள். ஏன் தினந்தோறும் நம்ம குளிக்கிறோம்? வெப்பம் தனியறதுக்கு. அழுக்கு போகுது, அழுக்கெல்லாம் தானா போகும். மடத்தரமா பல விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அழுக்கு போகணும்னு ஒரு புதிய அழுக்கு சோப்புன்னு ஒரு அழுக்க கொண்டாந்து உள்ள சேர்க்கணும்னு சொல்றான். நாம எதையுமே சிந்திக்கிறது இல்லை. இதெல்லாம் அறிவியல் சார், விஞ்ஞானம் சார். இந்த சோப்புல இது நல்ல சோப்பு சார். வளமுறை எத்தனை வளப்படும். ஒரு சோப்போ நம்முடைய உடம்பை தூய்மைப்படுத்த எழுதி வைத்து. நீ எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும். சோப்பு என்பது ஒரு அழுக்கு, தெரியுமா உங்களுக்கு? பல பேருக்கு தெரியாது. சோப்பை நீங்க போட்டீங்கன்னா இந்த மயிர்கால் அதெல்லாம் அடைச்சிடும். அப்புறம் உடம்பை வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த மயிர்கால் எல்லாம் திறந்து வைக்கும். இதெல்லாம் உடம்பு பண்ற வேலை. இதெல்லாம் நமக்கு தெரியுது. முன்னோர்களும் சோப்பு போடல, புதுசு புதுசா கழுவி சொல்றோம். நம்ம அதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நம்முடைய அறியாமை. அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த புலன் தீ கதுவே, அதாவது இதனால என்ன வெப்பம் ஏறும். உடம்புல வெப்பம் ஏறிச்சுன்னா நோய் வரும். இப்போ இந்த ஐந்து புலன்களினால் வருகின்ற தீ, வெப்பம் இருக்கிறது, நம்ம உயிரை கெடுத்துடும். தீ கதுவை கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் என்று பேசுகிறார்.
வித்துறுதல் அருமையான சொல்லாட்சி. அவன் வித்துறுதல் என்ன அர்த்தம்? ஒரு விதையை மண்ணுக்குள்ளார போடுறோம், போட்டா என்ன ஆகும்? முளைக்க எப்படி முளைக்குது? அந்த 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 விதைக்கு மண்ணுக்குள்ளார போன விதைக்கு போதிய அளவுக்கு நீர், குளிர்ந்த தன்மை, நீர் ஊற்றணும், வெப்ப சூரிய ஒளி படணும், உள்ள இருக்கிற காத்து சொல்லணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் அதுல இருந்து ஒரு உயிர் தன்மை வெளியில முளைவிட்டு வரும். அது போல இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 5 புலன்கள் என்ற இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுலதான் வித்தாக வெளியில வந்துட்டு இருக்கிறேன். அப்ப மோசமான ஆளா போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எனவே தீக்கதுவ கலங்கி வித்துரிமையை விடுதிகின்றாய், அப்படி நான் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறேன், என்னை நீ விட்டு விடுவாயா? விடாதப்பா விடாதப்பாங்கிற. பெண் தலை விலைச்சி கொத்துரு மிளைந்து, பெண் தலை மிளைச்சி, பெண் தலை யாருடைய தலை? பிரம்மனுடைய தலை. அதை பெருமன் சூடி இருக்கிறான், மிளைக்கின சூடி இருக்கிறான். கொத்துரு போது மிளைத்து, கொத்து கொத்தான பூக்களை எல்லாம் சூடி இருக்கிறான். அது மட்டுமல்ல, குடர் நெடு மாலை சுற்றி, அதாவது பகைவர்களுடைய குடல் அந்த குடலை எல்லாம் மாலையாக எடுத்து பெருமான் அணிந்திருக்கிறான். எல்லாம் எதற்காக? அவன் ஒருவனே இறைவன் என்பதை உணர்த்துவதற்காக. குடர் நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் என்று, தத்துரு நீருடன் பெரியடு திருநீருன்னு அர்த்தம். தத்துரு என்று சொன்னதுக்கு படர்தல் என்று பொருள். அப்ப திருநீர் அப்படி பூசணும்னா அந்த ஒளி எங்கு பார்த்தாலும் படம். நான் முன்னாலே சொன்னேன், நல்ல பெண்கள் காலையில குளிச்சுட்டு அந்த 3 கீற்றாக திருநீர் இட்டு கொண்டு வந்தால் முகமல்ல உடம்பே பிரகாசிக்கும். அத தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்து அணி, செஞ்சாந்து சந்தனத்திலேயே செஞ்சந்தனம் என்று ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுகிறார். இந்த 2ஐயும் அழிகின்ற சச்சயனேங்கிற. இந்த சச்சயன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இது ஒரு கொச்சை சொல்லு. என்ன சச்சயன் இந்த சொல்லு எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். அதாவது நம்ம இலக்கண சொல்லு இருக்கிறது, தமிழ் சொற்கள். சோற்று பானை, இதுதான் தமிழ். ஆனா நம்ம எப்படி பேசுறோம்? சாப்பாடு, சோற்று பானைன்னு சொல்றோம், சோத்து பானை. பெரிய இறை என்ன பண்ணிடுறோம்? இத்தா மாட்டிடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல சத்தையனே, இந்த சத்தையனே என்பது சச்சையன்னு மாறி போச்சு பேச்சு வழக்கில். அவ என்ன ஒரு சத்து ஐயன், சத்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நிலையானது, அழிவற்றது என்று பொருள். அந்த நிலைத்த தன்மையை இல்லையா, அழிவற்ற தன்மையை உடையவன் ஐயன், தலைவன் அர்த்தம். சத்து ஐயன், சத்தையன். அந்த சத்தையன் என்று உயர்ந்த தமிழ் சொல்லு பேச்சு வழக்கில் சச்சையன் என்று வந்துவிட்டது. அதை அப்படியே எடுத்து கையாளுகிறார். எனவே தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்து அணி சச்சையனே, திருநீற்றை செஞ்சாந்த சந்தனத்தோடு பூசிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, அழிவற்றவனே, நிலையானவனே, என்னை விட்டுடாதப்பா என்று விண்ணப்பிக்கிறார். இந்த விண்ணப்பத்தோடு நிறைவு செய்கிறேன். சிவாய.